சேரா தன் சேனையை நம்பினான், ஆசா சேனைகளின் தேவனை நம்பினான். உன்னை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய துணையை, அவருடைய ஒத்தாசையை தேடுவது அவசியம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை எதிர்கொள்வதற்கு முன்னே ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஒத்தாசையை, உதவியை தேடுவது அவசியம். நான் சந்திக்கிற பிரச்சனையை விட என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற பொருட்கள், என்கிட்ட இருக்கிற பலம் பெருசுன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஒத்தாசையை தேடுவதை விட்டு விடாதே. எரிகோவை தேவனுடைய ஒத்தாசையை தேடினதுனால இஸ்ரவேலருக்கு ஜெயிக்க முடிந்தது. ஆயி பட்டணம் ரொம்ப சின்னது, தேவனுடைய ஒத்தாசையை தேடாம போனாங்க, தோற்று விட்டு வந்தார்கள். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சேரா பலமுள்ளவனாய் ஆசா பலவீனமாய் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஒருவேளை ஆசா பலமுள்ளவனாய் எதிர்கொள்ளுகிற இன்னொரு பிரச்சனை பலவீனமாய் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே நாமே சாட்சி தானாங்க. எதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நினச்சி அசதியாய் அசால்ட்டாக விட்டோமோ அங்கே தான் நாங்கள் விழுந்தோம். ஆமே, அத்தனை 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்ட சிம்சோன் இவ என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒருத்திட்ட விட்டு கொடுத்தான். பார்த்தீங்களா, அங்க விழுந்துட்டால. தேவனுடைய எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ குடும்பத்தை பிடிச்சிட்டு போறாங்க. இப்ப தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. தாவீது என்றார் பரவாயில்ல, 600 அப்படி இல்லை. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் போலாம் ஆண்டவரே. அந்த ஒத்தாசையை நாடணும், ஒத்தாசையை நாடணும். கர்த்தர் கூட இருக்கணும். பவுல் பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை ஊழிய அனுபவத்தில் பவுலுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்றால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 2 தீமோத்தேயு 4:14 முதல் 16 முதல், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இதுதாங்க பவுலுடைய, அதாவது ஓட்டத்தை முடிகிற டைமில் எழுதின நிருபம் அது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் உண்டு, ஆனால் என் கூட யாரும் இருக்கல. என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தங்க கைவிட்டாங்க. மொத்தத்தில் திரும்பி பார்த்தா சாட்சி என்ன, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். சொல்லிவிட்டு அவங்க நாசமா போகட்டும் அப்படி சொல்லல, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஏன்னா அடுத்து ஒரு சாட்சி இருக்கிறது. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஈஸி ஆண்டவருக்கு. எங்க இருந்தா? சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். சிங்கம் எவ்வளவு பிளான் பண்ணி ஆண் கடிச்சு கவும் போது ஆண்டவர் தள்ளு விடு, கர்த்தர் துணை நின்றால். கர்த்தர் துணை, அதனாலதான் துணை அவருடைய. ஆமென் ஜி, ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள் துணை. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நல்ல கவனமா கேளுங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய ஒத்தாசையை நாடாமல் எதிர்கொள்ளாதிருங்கள், எதிர்கொள்ளாதிருங்கள். ஆமென். நீரே ஆனால் நான் இறங்கி வர உத்தரவிடும். இல்லைன்னா நான் இங்கே இருந்துரு ஆண்டவரே. இதுதான் பேதுரு. நீரே ஆனால். ஆமென். உங்க கூட கடல்ல நின்னாலும் எனக்கு நம்பிக்கைப்பா, ஏன்னா நான் மூழ்கினால நீங்க தூக்கி விடுவீங்க. நீரே ஆனால். நீங்க இல்லைன்னா என்னை கூப்பிடாதீங்க. நீங்க இல்லதான் மோசே சொல்றார், உங்க சமூகம் என்னோட கூட வரலன்னா என்னை இங்க இருந்து கொண்டு போயிடாதீங்க. துணை கேளுங்க, எனக்கு துணையா வாங்க. எந்த ஒரு காரியத்துக்காக, எந்த ஒரு காரியத்தை எதிர்கொள்வதற்கு முன்னும், எந்த ஒரு காரியத்தை சந்திப்பதற்கு முன்னும்
ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய துணை, தேவனுடைய ஒத்தாசை கேட்கணும். என் கூட வாங்க. மகன் எகிப்தில் இருக்கிறான் என்று அறிந்தும் எகிப்துக்கு போகாமல் யாக்கோபு பேர்சபாவுக்கு போக காரணம் என்ன? தேவனுடைய துணையை நாடுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன் கூட வரேன். அப்பொழுது அவன் புறப்பட்டு எகிப்துக்கு போகிறான். அதனாலதான் மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்றார், அப்பா உனக்கு துணையா இருப்பார்னு சொல்லல. அப்பா என்ன கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூட போறார், ஆனால் உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. அவராலே. அதனாலதான் கேட்கணும். தேவ பிள்ளைகள் கண்டிப்பாய் கேட்க வேண்டிய காரியம், எந்த ஒரு காரியம். ஆண்டவரே ஒத்தாசையா வாங்கப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா. இந்த ஒரு விஷயமா இன்னார பார்க்க போக வேண்டி இருக்கிறது, என் கூட வாங்கப்பா. இந்த ஒரு காரியம், பிள்ளைக்கான ஒரு காரியத்துக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமா, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைங்க அவருடைய ஒத்தாசை கேட்கணும். அப்படி போகும்போது அங்கே அனுகூலம் உண்டாகும். அப்படி அனுகூலம் உண்டாகும் போது ஒரு தேவப்பிள்ளையுடைய சாட்சி என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில். அப்படி கேட்காம போய் ஃபேவர் உண்டாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இவங்க இருந்ததுனால அவங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போயிடுவாங்க. இப்படி எத்தனை பேரை அனுப்பி விட்டுருக்கோம். எனக்கு அவர் துணையா இருக்கிறார். துணையா இருக்கிறது போற இடத்துல அந்த ஃபேவர், ஒரு அனுகூலம், ஒரு தேவ பிள்ளை ஒரு அனுகூலம் ஒரு கண்ணில் கிடைக்கும் போது அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. க்ளோரிய கர்த்தருக்கு கொடுக்கணும், மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். அவர் மட்டும் துணையா இல்லாம இருந்திருந்தா. ஹல்லேலூயா. முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு துணை நில்லும், துணை நில்லும். ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்குப்பா, என் கூட நின்றுங்க. நீங்க நின்னா போதும்பா. என்ன போராடினாலும் இந்த பக்கம்தான் கொடி. படகு மூழ்கத்தக்க அலை எழும்புச்சு, படகு மூழ்கல. இதுதான் சாட்சி. அலையே எழும்பல, அது சாட்சி இல்லை. ஆமா, சும்மா யாராவது சாட்சி சொல்லுவாங்களாங்க? இல்லை, சும்மா திடீர்னு யாராவது சாட்சி சொல்லுவாங்க. ஒருத்தங்க சாட்சிக்கு எழும்புறாங்கனாலே நம்ம பார்வை என்ன தெரியுமா? இவங்க ஏதோ பிரச்சனைய தேவன் நம்மை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று கடந்து வந்துதான் தேவன் சாட்சி. எங்களுக்கு துணை நில்லுங்க, படகுல அப்பா இருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு தேவ பிள்ளைக்கு பலனே அதுதான். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறது வரைக்கும் இந்த படகு ஆடலாம், அசையலாம், தள்ளாடலாம், ஆனா மூழ்காது. நிச்சயமா இந்த படகு மறுகரையில போய் சேரும். இரண்டாவது ஜெபம் என்ன தெரியுமா? அதே வசனத்தின் கடைசி இலையினர், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ரொம்ப இந்த ஜெபம் ஆண்டவரே, அவங்க என்ன இப்படி பண்ணிடக்கூடாது, என்ன இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோமே தவிர, ஆசை எப்படி சொல்றேன்னா, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. அப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் ரெண்டு காரணம். ஒன்று, கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிறான். ரெண்டு, கர்த்தரின் நாமத்தில் வந்திருக்கிறான். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ஆசா கிட்ட எத்தனை இருக்கு? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வந்தது, நம்ம முதல்ல ஒரு தேவை வந்தது, நம்ம முதல்ல பர்ஸ் எடுத்து எண்ணுவோம்ல எவ்வளவு இருக்குன்னு. ஆசா சொல்ற, ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற 3 லட்சம் பேரை சார்ந்து நான் வரல, உம்மை சார்ந்து. எவன் ஒருவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறானோ அவனை தோற்காமல் பார்ப்பது கர்த்தருடைய பொறுப்பு. உம்மை சார்ந்து. அடுத்து, ஒரு ராஜா வருகிறான் என்றால் அவன் தன்னுடைய நாமத்தில் தான் வருவான். நீங்க பழைய ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கும் போது, ராஜாக்கள் வாராங்கனாலே அவங்க நாமத்தை சொல்லி, ராஜா நீடோழி வாழ்க, யூதாவின் ராஜா ஆசா வருகிறான்
என்றால் சேனை யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறது. இப்பொழுது ஆசா வரும்போது கண்டிப்பா அந்த ராஜாவின் நாமத்தை சொல்லி வாழ்க என்று சொல்லும் போது ஆசா ஸ்டாப் பண்ணிட்டான். நிறுத்துங்க, என் பேர்ல போனா ஒருத்தன் கூட வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஜெயம் வேணுமா? வெற்றி வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? சமாதானம் வேணுமா? வேற எந்த நாமத்தையும் சொல்லாதிருங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஜெபத்துல கேட்கிற காரியம் எதை சார்ந்து கேட்கிறோம்? பாபேல் கோபுரத்தை தங்களுக்கு பெயர் உண்டாக கட்டினார்கள். கர்த்தர் வந்து பார்த்து அதை தாறுமாறாக்கி போட்டாராம். ஆண்டவரே, நான் ஏன் நாமத்தில் வரல, நான் வேறொரு நாமத்தில் வரல, உம்மை சார்ந்து உமது நாமத்தில் வந்திருக்கிறதுனால மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும், உம்மை மேற்கொள்ள விடாதையும், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரே 3 லட்சம் வீரர்கள் என் பின்னாடி மறைஞ்சிருக்கிறாங்க, நான் உங்க பின்னாடி மறைஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனைவி பிள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் என் பின்னாடி மறைஞ்சிருக்கிறாங்க, நான் அவங்களையும் சேர்த்து உங்க பின்னாடி மறைஞ்சிருக்கிறேன்ப்பா. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், உங்களை சார்ந்து இருக்கிறேன்ப்பா. பைபிள் சொல்லுது. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உங்களை சார்ந்து உங்க நாமத்துல, நான் யார் தெரியுமா? இல்லப்பா, ஆமாம், உங்க நாமத்துல வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரும்போது, ஆமென், ஒரு வெற்றி வரும்போது, யாராவது நம்முடைய நாமத்தை உயர்த்தணும்னு நினைக்கும் போது ஸ்டாப் பண்ணிருங்க. அந்த நாமத்தில் போனதுனால தான் ஜெயம் கிடைச்சது, அந்த நாமத்தில் போனதுனால தான் வெற்றி கிடைச்சது, அந்த நாமத்தில் போனதுனால தான் பின்னாடி இருக்கிற 3 லட்சம் பேரை ஆசாவின் நாமத்தை சொல்ல ஆசா அனுமதிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் இப்படி ஜெபம் பண்ண முடியுமா? மனுஷன்ட்ட சொல்லலாம், சாட்சியா வேணா சொல்லலாம், நாங்க அப்படி ஜெபம் பண்ணோம் கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியுமா? அதனால அவரை சார்ந்து அவர் நாமத்தில் வருவது என்பது எப்படி? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், எங்களுக்கு அல்ல. ஆமென். 4 பேர் அறியணும், 4 பேர் பார்க்கட்டும், அப்படி அல்ல. என் பேர் 4 பேருக்கு தெரியணும். ஆமென். பாஸ்டர், சர்ச்சுக்கு நான் ஒரு இது வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல உபயம்னு போட்டு என் பேரை எழுதிருங்க. அந்த பேர் எழுதி நீங்க வீட்டிலேயே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஆலயம் என் ஜனங்கள். ஆமென். சில இடத்துல பார்த்தா ஒரே பேராதான் இருக்கும், அவருடைய பேரை மட்டும் பார்க்க முடியாது. ஆமென். யார் நாமத்தை சார்ந்திருக்கிறோம்? நாங்க யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? தாத்தாவே தெரியாது. நான் இன்னாருடைய இப்படி வச்சுட்டே இருங்க. நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டு இந்த இடத்துல, அப்பா தாவீதுனுடைய வம்சத்துல வந்திருக்கிறேன், ஒண்ணுமே சொல்லல, உண்மை அதாங்க மறைஞ்சிட்டான் அவருக்குள்ள. அதனால என்ன கேட்கிறான்னு, ஆண்டவரே மனுஷர் உண்மை மேற்கொள்ளனா, ஆண்டவர் வரான் பாத்துக்கோங்க. சேரா வந்துட்டான், சேர விடாதீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கப்பா சொல்றது வேற, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா. பைபிள் சொல்லுது, அடுத்த வசனம்,
அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால். யார் அடித்தாரா? கர்த்தர் அடித்தார். ஆசா என்ன செய்கிறான்? 13வது வசனம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? துரத்துறாங்க. ஏன்னா அங்க அடி விழுந்துட்டு. தாவீது கோலியாத்தை அடிச்சதும் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்க? துரத்துறாங்க. இவங்க ஓடி துரத்துறத பார்த்தா ஏதோ இவங்க 40 நாள் பம்மி இருந்துட்டு இல்ல, கோலியாத்து வந்து நின்னதும் இவங்கள முதுக காட்டிட்டு ஓடுனாங்க. இப்போ கோலியாத்து விழுந்ததும் கத்தியேடு ஓடு விரட்டு. அடிச்சது ஃபுல்லா தாவீது. ஆனா துரத்துறது நம்ம. வா அவனை விடக்கூடாது, அவன் ரொம்ப என்ன. அதே மாதிரிதான் இங்க நடக்குது. அடித்தது கர்த்தர், ஆனா ஆசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபேமிலியா அவருக்குள்ள மறைகிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்ற வார்த்தை இதுதான். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் பார்த்துக் கொள்வார். சபை ஆதி காலத்திலே சபை கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்ததுனால சபையை துன்புறுத்துற பவுலை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் ஏன் கண்மணியை தொடுகிறான்? சனகரிப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? நீ எசேக்கியாவை நிந்திச்ச நினைக்கிறியா? நீ என்ன தூஷித்திருக்க? ஆண்டவர், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதே. நாங்க உம்மை சார்ந்து உமது நாமத்திலே வந்திருக்கிறோம். இப்ப நீங்க என்ன காரியம்? ஆமா ஆண்டவர், எனக்கு துணையாய் நில்லுங்க. மனுஷர் உம்மை மேற்கொள்ள. சிலர் நினைச்சிட்டாங்க இவனுக்குன்னு கேட்க யாரும் இல்லை, இவன்கிட்ட நன்மையை அபகரித்து வைத்துக் கொள்வோம். எவ்வளவு போராடுறான் பார்ப்போம். ஆண்டவர், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீங்கப்பா. ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூப்பா. ஜீசஸ் எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும் எழுந்தருளும் தேவா. ஒவ்வொரு பர்சனலா பாடுங்க. மனுஷன் என்னை மேற்கொள்ளாதிருக்க, மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும்.